வணக்கம். நான் சுகுணா ராணி, மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர். நம்ம திராவிட ஒட்டுண்ணி சுந்தரவள்ளி அக்கா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. செந்தமிழன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்களுக்கான கேள்வி பதில் கலந்துரையாடலில் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குற விதமாக அண்ணன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் விவசாயம் குறித்து ஒரு மாணவர் கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு அண்ணன் தக்க பதில் அந்த மாணவருக்கு புரியும் விதமாக கொடுத்துருந்தாரு. அது காணொளி நாங்களுமே பார்த்தோம். இந்த சுந்தரவள்ளி என்ன பண்ணுது அப்படின்னா, திராவிடத்துக்கு ஒட்டுணியா நீ இருக்கிற அப்படின்னா உன்னுடைய வேலை என்னவோ அந்த வேலையை நீ கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற, சரியா? ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய தமிழ் மொழியை அழிச்சிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திராவிடத்தை கற்பிச்சிங்க. தமிழர் அப்படின்ற எந்த ஒரு இன உணர்வே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு அந்த சிந்தனையை தூண்டுறீங்க. பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகங்களாக இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு தொட்டு அந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே திராவிடம், ஈவேரா, அந்த ஈவேராவுடைய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த பாட புத்தகங்கள் அவ்வளவுமே வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திணிக்கிற வேலையை தான் 70 ஆண்டு காலமா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு புரிதலே இல்லாம இருக்குது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் விவசாயம்னா என்ன, இதை வச்சு நம்ம என்ன, அந்த விவசாயத்தினால நம்ம மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு புரிதல் இல்லாத பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதை அண்ணன் விளக்கம் அவங்க சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா இந்த சுந்தரவள்ளி என்ன பண்ணுது, அப்படியே அதை அப்படியே ஆப்போசிட்டா திரிச்சு பேசி அண்ணன் எனவும் பதில் சொல்ல முடியல, மொழி பிதுங்கிடுச்சு, சோறுன்றாரு அப்படின்னு இந்த சுந்தரவள்ளி அக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. சுந்தரவள்ளி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சோறுனா நீங்க காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்குமே சோறு சாப்பிடாம தண்ணி குடிக்காம நீங்க என்ன டேப்லெட்டை போட்டுட்டு படுக்கிறீங்களா, இல்ல அந்த மாதிரியான சூழ்நிலையை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் உங்களுடைய ஒரு திட்டமா? நீங்க பேசுற விதமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கோபத்தை தூண்டுற விதமா இருக்குது. விவசாயம் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்குமான ஒரு நாட்டின் முதுகெலும்பு தான் விவசாயம். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சுந்தரவள்ளி, நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல நீ இந்த மண்ணுல பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? விவசாயம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 விழுக்காடுல 18 விழுக்காடு மட்டும்தான் இன்னைக்கு விவசாயம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது. மீதமெல்லாம் என்ன பண்றீங்க? ஆந்திரால இருந்து கொள்முதல் பண்றீங்க. எங்க விவசாயி எல்லாம் ஈர துணியை வயிற்றுல போட்டுக்கிட்டு நாங்க படுக்கணும். விவசாயம் பண்ணின அந்த நெல், அறுவடை பண்ணின நெல்லெல்லாம் வீதிக்கு வந்துடணும். அந்த நெல்லை பாத்தீங்கன்னா நீங்க கொள்முதல் பண்ணி எடுத்துக்க மாட்டீங்க. அதுக்கான தகுந்த ஒரு பாதுகாப்பான இடம் நீங்க கொடுக்க மாட்டீங்க. இந்த ஆளும் அரசாங்கம் விவசாயம் மேல போராட்டம் நடத்தக்கூடிய விவசாயிகளையும் என்ன பண்றீங்க, கைது நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க. அப்ப ஒரு விவசாயியை அழிச்சா அந்த நாட்டின் முதுகெலும்பையே உடைக்கக்கூடிய வேலையை தான் இந்த ஆளும் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நீ சிங்கிச்சா அடிச்சுக்கிட்டு விவசாயத்தை பத்தி நீ பேசாத. ஐயோ, குலத்தொழில் எது உனக்கு குலத்தொழில்? எது குலத்தொழில் சொல்லு? மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொன்னாரா? இந்த ஆளும் அரசாங்கம், திராவிட அரசாங்கம் ஒயின் ஷாப் அப்படி நடத்துதே, மதுபான கடை நடத்துதே. அங்க 2 டிகிரி முடிச்சவன் அங்க வேலை செய்யறான், புரியுதுங்களா? மாஸ்டர் டிகிரி படிச்சவன்லாம் வேலை செய்யறான். அப்ப அவன் குலத்தொழிலா? அவனுடைய குலத்தொழிலா? நீ மதுபான கடையில என்னுடைய பிள்ளைகளை நீ அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஒரு குடிக்கும் மதுபான கடையில நீங்க நிறுத்தி அந்த பிள்ளைகளுக்கான அந்த பிள்ளைகளுடைய வாழ்வியலே நீங்க மாற்றக்கூடிய வேலை செய்யறீங்களே, குடிக்க வைக்கலாம், புரியுதா? நீ எங்களோட விவசாயம் ஒரு நம்மளுடைய தேவைகள், விவசாயம்ன்றது பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தையும் அடங்கக்கூடிய விஷயம். நம்மளுடைய நாட்டுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த நீ அவ்வளவு கொச்சப்படுத்தி குலத்தொழிலுக்கு போக சொல்றாரு, விவசாயம் பார்க்க சொல்றாரு. படிச்ச பிள்ளைங்க எல்லாம் போய் கம்ப்யூட்டர்ல உட்காருவாங்க. அறிவு இருக்குதா இல்லையா? எல்லா வார்த்தையும் நீ பேசுற. உனக்கு நான் சொல்றது என்னன்னா, நீ சோறு சாப்பிடாம இரு, தண்ணி குடிக்காம இரு, பால் குடிக்காம இரு, முட்டை காய்கறி எதையுமே சாப்பிடாம இரு. நீ அடுத்த தலைமுறையை நீங்க எப்படி ஒரு கட்டமைப்பு பண்றீங்க அப்படின்னா, தமிழர்கள் அவங்க ஒரு உணர்வு பூர்வமா இருக்கக்கூடாது. தமிழர்களுடைய முதுகெலும்பு உடைபடணும். தமிழர்கள் மொழி, இனம் சார்ந்த விவசாயம் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க அழிக்கக்கூடிய வேலைகள் இந்த திராவிடம் ஆட்சியும் பண்ணுது. நீங்களும் ஒட்டுண்ணியா இருக்கிறவங்களும் சிங்கிச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நக்கி தின்ற நாய்ங்க நீங்க நக்கி தின்னுகிட்டு இருக்கிறீங்கன்னா இருந்துகிட்டு இரு. எங்களுடைய விவசாயிகளை பத்தி நீ தான் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிற. எது குலத்தொழில்? அதே மாதிரி நாங்க குளம் தோன்றோம், என் பிள்ளைங்க எல்லாம் குளம் தோன்றதுக்கு விட்டுருக்கிறேன். குளத்தை தோண்டி தூர்வாரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தூர்வாடுற மண்ணெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அடுத்த மாநிலத்துக்கு கடத்தும் வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிற. அடுத்த ஆந்திரா,
கேரளா உள்ளிட்ட எல்லா மாநிலங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆறுகள் அனைத்துமே வந்து இப்ப போய் நீ போய் பாரு. எவ்வளவு ஆறுகள் வந்து எவ்வளவு தோண்டப்பட்டிருக்குது. வரம்புக்கு மீறி தோண்டி மண் கடத்தல் பண்றாங்க. அதே மாதிரி மலை வளத்தை வந்து வெட்டி அறுத்து கொண்டுட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து சுந்தரவள்ளிக்கு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் தெரியாதா? நீங்க எப்ப இந்த திராவிடம் ஆட்சி வந்ததோ எங்களுடைய மண் வளம் சரி, மலை வளம் சரி, எங்க நாட்டையே வந்து எங்க தமிழ்நாட்டையே குப்பை மேட ஆக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? வெளி மாநிலத்துல இருக்கக்கூடியவங்களை நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப எங்களுடைய மொழியை அழிக்கணும், எங்களுடைய இனத்தை அழிக்கணும், எங்களுடைய விவசாயத்தை அழிக்கணும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கணும். அதே மாதிரி தமிழர் பிள்ளைகளுக்கு வந்து கல்வியில வந்து உரிமை கிடையாது. அந்த உரிமை இல்லாம பிள்ளைகளுடைய வரலாற்றையும் அழிச்சிட்டீங்க. எல்லா வேலையுமே நீங்க திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. விவசாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சோறு தான் முக்கியம். சோறு இல்லாம என்ன பண்ணுவ? நீ எதை திம்ப? நீ பேசுறிய, உன் வாய் கிளிய பேசுறிய, நீ எதை திம்ப? அதை முதல்ல சொல்லு. நீ நான் வந்து பீச்சா பர்கரு, நான் வந்து எல்லா ஃபுட் ஐட்டமும் வெளியில வந்து அந்த டிரான்ஸ்பரேஷனா கிடைக்கும், அந்த மாதிரி நான் சாப்பிட்டுப்பேன். எனக்கு வந்து சாப்பாடுன்றது எனக்கு முக்கியம் கிடையாது, தண்ணின்றது முக்கியம் கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. சரியா? அதே மாதிரி நீ உண்மையான ஒரு பொண்ணா இருந்தன்னா தண்ணி குடிக்காத, சாப்பாடு சாப்பிடாத, எங்க அண்ணன் தான் சோறுன்னு சொல்றாரு, உனக்கு அந்த சோறு தேவையில்லை அப்படின்னா நீ காலையில வந்து ஒரு மாத்திரை போட்டுக்கோ, மதியம் வந்து ஒரு மாத்திரை போட்டுக்கோ, இரவு தூங்கும் போது ஒரு மாத்திரை இல்ல, நீ 7 மாத்திரை கூட போட்டுக்கோ. பைத்தியம் முடிச்ச சுந்தரவள்ளி, விவசாயம் தான் ஒரு நாட்டோடைய முக்கியமான விஷயம். ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை ஆதாரமே விவசாயம் தான். அந்த விவசாயம் இன்னைக்கு அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறோம். அந்த விவசாயத்தை எப்படியாவது மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக இருக்கிறோம். நம்ம நாட்டினுடைய ஒரு நாள் சந்தை மதிப்பு பார்த்தோன்னா ஆவின் பாலோடைய இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 கோடி. அந்த 7.5 கோடியில ஆவின் பால் நம்ம வந்து எவ்வளவு தயாரிச்சு கொடுக்குறோம்? 40,000 தான் தயாரிச்சு கொடுக்குறோம். அப்ப மீதம் எங்க இருந்து வருது? 2.5 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து வருது. ஏன்னா நம்ம கிட்ட மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் வந்து அதுக்காகவும் அண்ணன் போராடினாரு. அந்த மேய்ச்சல் நிலம் கூட அந்த மாடுகளுக்கோ காளைகளுக்கோ எதுக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடியோட அடிக்கும் வேலை திட்டமிடுதல் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மீதம் உள்ள 2.5 கோடி ஆந்திரால இருந்து வருது. 40,000 தான் நீங்க இங்க பண்றீங்க. அப்ப மீதம் உள்ள 7.5 கோடியில ஒரு நாளுடைய பால் தேவை வந்து இந்த மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு பூர்த்தி ஆகுதா? இந்த அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லையா? நீ என்ன விவசாயத்தை பத்தி நீ என்ன உனக்கு தெரியும்? உனக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற விவசாயம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? தற்சார்பு பொருளாதாரம். இப்ப நீ வந்து ஒயின் ஷாப்ல உட்காருங்க, நீங்க எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து நீங்க வந்து MA இருந்து டபுள் டிகிரி முடிச்சவங்க கூட நீங்க என்ன பண்ணுங்க? அக்கௌண்டடா வாங்க, பணத்தை வசூல் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து மாசமான வருமானம் ஈட்டி கொடுங்க. அதுல படிச்ச பிள்ளைகள் வேலை செய்யலையா? அதுக்கு கௌரவ குறைச்சல் இல்லையா? சுந்தரவள்ளி, நீயே சொல்லு, அது கௌரவ குறைச்சல் இல்லையா? என்ன விவசாயம் பார்க்க போறாங்க, விவசாயம் பார்க்க போற சொல்றாங்க அப்படின்ட்டு நீ வந்து குடிக்கிற மதுபான கடையில என்னுடைய பிள்ளைகளை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளை கொண்டு போய் நீ நிறுத்தலாம். ஆனா விவசாயம் பண்றது உங்களுக்கு வந்து கேவலம் நீ சொல்ற. இது எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி வந்து தூர் வாடுறாங்க அப்படின்ற, என்ன தூர் வாடுறாங்க? இருந்த குளம், ஆறுகள், கால்வாய்கள் எல்லாமே வந்து மண்ணை போட்டு மூடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த நிலத்தெல்லாம் வந்து அப்படியே வந்து அடுக்குமனை வீடுகளாகவும் அந்த விவசாய நிலங்கள்லாம் அழிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயம் நிலங்களே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வித்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையா அவங்கள வந்து ரொம்ப இக்கட்டான நிலைக்கு நீங்க தள்ளிட்டீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூட முடியாத நிலைக்கு தள்ளிட்டீங்க. ஒரு நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து அண்ணன் எடுத்து சொல்றாரு. இதை நான் வந்து எடுத்து நான் என்னுடைய சொந்த காலில் நின்று நீ வந்து என்ன பண்ற? அப்ப கார்பரேட்டுக்கு தான் நீ பேசிக்கிட்டு இருக்கிற. விவசாயிகள்லாம் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க? படிக்க வச்சு பெரிய பெரிய வேலையில போய் நீ உட்கார வச்சிரு. சரியா? கார்பரேட் கம்பெனியை கொண்டாந்து இங்க நிறுவிடு. அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் வந்து அவன் எடுத்து பார்க்கட்டும், அவன் எடுத்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு அவன் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கட்டும். உன்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் சொல்றல, அந்த பிள்ளைகளுக்கு வந்து கூலி கொடுக்கட்டும். 8 மணி நேரம் வேலை அப்படின்னா 18 மணி நேரம் வேலையை வாங்கிக்கிட்டு அவன் வந்து போதிய வருமானம் இல்லாம அவன் எப்ப வேணாலும் அடிச்சு வெளியில போங்கடா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்காக நீ வேலை செய்யற அப்படின்றது நல்லாவே தெரியுது. நீ இந்த சிங்கிச்சா அடிச்சுக்கிட்டு எங்க அண்ணனை பத்தி இழிவா பேசுற விதம், சோறு அப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத. ஏன்னா ஒரு மனிதன் அன்றாடம் இப்ப எங்க அண்ணன் எத்தனையோ முறை இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு.
எங்க அண்ணா வந்து ஆடு மாடு மேய்க்க போன்னு சொல்றான். நீ விருப்பம் இருந்தா வா, ஏன்னா என்னுடைய விவசாயம் தான் எனக்கு வந்து முக்கியம், அது வந்து அழியும் சூழ்நிலை இருக்குது. தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறாரு. எங்க அண்ணா ஒவ்வொருத்த இடத்துலயுமே வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஆடு மாடுகள் மேய்ப்பது வந்து அரசு தொழில் நாங்க ஆக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைகள் வருவாங்க. அரசுனா ஆடு மாடுகள் மேய்க்கிறது வந்து படிச்ச பிள்ளைகளை வந்து கொண்டு போய் விடுறது கிடையாது. அந்த பிள்ளைகள் என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான என் டைரி ப்ராடக்ட் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து வெளிமாநிலத்திலிருந்து வந்து இங்க தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை கோடி லட்சம் லாபம் ஈட்டுது. அதை வந்து என்னுடைய சொந்த மண்ணில நான் வந்து அந்த வேலையை செய்வேன் அப்படின்றதுக்கு உனக்கு எங்க வலிக்குது? என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்க இதை கொண்டுட்டு போறோம். தற்சார்பு பொருளாதாரம் என்ன அப்படின்னா நாங்க இதை கொண்டுட்டு போறோம். இன்னைக்கு மீன் பிடிக்க ஒரு தொழிலாளி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு ஐடி கம்பெனில வந்து எங்களால வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஆகுது, எங்களால முடியல, எங்களுக்கு அந்த ப்ரெஷர் எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து கண்ணு முழிச்சு எங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் அந்த ஐடி நிறுவனத்தினால தற்கொலை முயற்சியும் பண்ணக்கூடிய பிள்ளைகள், மன அழுத்தத்திற்கு ஆளான பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெளிநாட்டு கம்பெனிகள் இங்க வந்து அவங்களோட நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு நீ சொல்றையே, அப்ப அந்த பிள்ளைகள் வந்து நம்மளுடைய மண்ணுல இருந்து இந்த வேலையை கத்துக்கிட்டு நம்ம இந்த வேலையில வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியாதா? மீனவர்கள் வந்து மீன் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லல, முடி வெட்டுறவங்க முடிதான் வெட்டணும்னு சொல்லல. ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த முடி வெட்டுற பிள்ளைகள் வந்து அந்த டெக்னாலஜின்னு சொல்ற பத்தியா, அந்த டெக்னாலஜி இருந்தாலுமே சோறு இங்க தானே தின்னணும், நம்ம விளைய வச்ச மண்ணில தான் நம்ம சோறு தின்னணும். அது என்ன, அது எங்க இருந்து வரும்? வெளிநாட்டுல இருந்தா வரும்? இல்ல சொல்லு. நீ சொல்ற மாதிரி ஆந்திரால இருந்து நீங்க கொள்முதல் பண்ணுவீங்க, வெளி மாநிலத்துல இருந்து நீங்க வந்து வெங்காயம் இறக்குமதி பண்ணுவீங்க, எல்லாமே நீ பண்ணிட்டு நீங்க என்ன அரசாங்கம் இங்க ஆட்சி பண்ண போறீங்க? என்ன புடுங்க போறீங்க? அப்ப பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு ரசிகர் கூட்டமா போயிடுது, இன்னொன்னு வந்து என்னன்னா மது பழக்க வழக்கமா நீங்க பண்ணிடுறீங்க, போதை பழக்கம் மது பழக்கம் இதுல பண்ணிடுறீங்க. அடுத்த தலைமுறையை வந்து அப்படி சோம்பேறிகளாக்கி எதுவுமே, அதுவும் தமிழ் சமூகத்தை முக்கியமா நீங்க பண்ற வேலையே தமிழ் சமூகம் ரொம்ப சோம்பேறியா ஆகி உட்காரணும். அவங்களுக்கு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த தெளிவுமே இருக்கக்கூடாது, மொழின்னா என்னன்னு தெரியக்கூடாது, இனம்னா என்னன்னு தெரியக்கூடாது, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம்னா என்னன்னு தெரியக்கூடாது. எதையும் பத்தியுமே யோசிக்காம நீ வந்து இந்த திராவிடத்துக்கு சிங்கிச்சா அடிச்சுக்கிட்டு உங்க கூடவே 70 வருஷமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாச்சி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ இந்த மாதிரி பேசுற. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி ஆயுதமே எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் பேசுற ஒரு வார்த்தைக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? நீ எல்லாம் எதுக்கு இவ்வளவு வாய் கிழிக்கிறிய? அவர் பேசுற விதத்துல நீ தவறுன்னு சொல்றிய, உனக்கு என்ன அருகதை இருக்குது அந்த தவறுன்னு சொல்றதுக்கு? எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வரலாறு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி இப்பதான் எங்களுக்கு சம்பட்டியால அடிச்ச மாதிரி இருக்குது. இவ்வளவு நாளா நம்ம வந்து ஏமாந்துருக்கிறோமே, இந்த திராவிடத்தை நம்பி நம்மளுடைய மண் வளங்களா இருக்கட்டும் மலை வளங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சுரண்டி கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறான். எவனா ஒருத்தன் கர்நாடகக்காரன் இங்க வந்தா ஒருத்தனை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிறைப்படுத்தணும்னு ஒட்டுமொத்த கர்நாடகமே கொதிக்குதே. அப்ப தமிழ் பிள்ளைகள் வந்து என்ன எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? ஆந்திரா எல்லையில காட்டுல 21 பேரை வந்து சுட்டு கொல்ல போது எந்த பிள்ளைகளுக்குமே வந்து வலிக்கல, யாருமே முன்னெடுத்து நடத்தல. ஏன்னா மொழி போருக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் வந்து எல்லாமே அடுத்த தலைமுறையை நீங்க எப்படி வழி நடத்தி கொண்டுட்டு போறீங்க? ஒண்ணு அவுத்து போட்டு ஆடுறத பார்க்க வைக்கிறீங்க, இல்லைன்னா போதை பொருளை இப்ப பள்ளி கூடங்கள்ல இருந்து போதை பொருள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வேலையெல்லாம் ஆளுமாட்சிக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்குதா? எந்த ஆளுமாட்சியில வந்து எதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறீங்க? பாலியல் குற்றங்கள் அதிகமாகிட்டு போகுது, ஒவ்வொரு நாளும் பாலியல் குற்றங்கள் அதிகமாகிட்டு போகுது. சுந்தரவள்ளிக்கு வந்து நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், விவசாயத்தை வந்து தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி இழிவா பேசுற இதை வந்து முதல் நிறுத்துங்க. விவசாயம் என்பது எங்களுடைய குலத்தொழில் கிடையாது, அது எல்லோருமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த விவசாயம். விவசாயம் இல்லாம வந்து ஒரு சராசரி மனுஷனால வந்து வாழ முடியாது. இன்னைக்கு மருத்துவர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நம்மளுக்கு உடம்புநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா இந்தந்த விஷயத்துங்களை நீங்க எடுத்து சாப்பிடுங்க, இந்த பழம் சாப்பிடுங்க, இந்த இப்படி பால் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பயன்படுத்தணுமோ அந்த விஷயத்துங்களை வந்து இப்ப எடுத்து கொண்டுட்டு வர்றாங்க. கொரோனா காலகட்டங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவு நீங்க டெக்னாலஜியை பத்தி பேசுறீங்க, எவ்வளவு அறிவு, ஐயோ நாங்க வந்து இவ்வளவு டெக்னாலஜில இவ்வளவு நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. ஏன்னா கொரோனா டைம்ல நான் அந்த ஒரு இதுல இருந்ததுனால நான் சொல்றேன், என்னுடைய மருத்துவ பணியில நான் இருந்ததுனால சொல்றேன்.
கொரோனா டைம்ல அவங்களுடைய மூச்சு காற்று வந்து பாத்தீங்கன்னா 60க்கு கீழே இருந்து வருவாங்க. அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எந்த மருந்தால அவங்களுக்கு வந்து சரியாச்சு? கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயத்தை குடிங்க. அதே மாதிரி வந்து வீட்டுல இஞ்சி, மிளகு, திப்பிலி, நீங்க பூண்டு அப்படின்னு நம்மளுடைய நாட்டு வைத்தியத்தை வந்து என்ன பண்ணீங்க எடுத்து அதுதான் வந்து அதுக்கு கியூர் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மருத்துவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவாரு. நாங்க கூட இருந்து பார்த்துருக்குறோம். அந்த மாதிரியான சூழ்நிலை அடுத்த சூழ்நிலைக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய நிலமும் வளமும் சார்ந்த ஒரு விவசாயம் இருக்கணும். அந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்தமா மாத்தணும். அடுத்தவங்க கிட்ட நம்ம கையேந்த கூடாது. அடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் அவங்க கிட்ட இருந்து நம்ம வெளி மாநிலத்துல இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முன்னேற்ற பாதையில வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவுல அவர் வந்து மாணவர்களுக்கு கற்பிச்சுட்டு வர்றாரு. அதை வந்து கொச்சைப்படுத்தும் விதமா சுந்தரவல்லி விவசாயத்தை பத்தி தவறா பதிவிடாதீங்க. விவசாயம் வந்து எங்களுடைய உயிர், எங்களுடைய மூச்சு காற்று. பொருளாதாரமா இருந்தாலுமே எங்களுடைய விவசாயம் மட்டும்தான் எங்களுடைய நாட்டின் வளர்ச்சி, எங்களுக்கு முதுகெலும்பு. இனிமேல்ட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு தவறான காணொளி போடுவதை நிறுத்திக்கங்க.